ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டாபிக் பேச போறோம். ஒரு தெளிவு கொடுக்க போறோம். நம்ம 10x ஹெல்த் கம்யூனிட்டியில ஒரு 3 விஷயத்தை நாங்கள் எப்பவுமே பேசுவோம். 25 ஆண்டுகளாக ஆரோக்கியத்துக்காக நிறைய விழிப்புணர்வுகள், கிட்டத்தட்ட சொல்ல போன 2-3 லட்சம் விழிப்புணர்வு கூட கொடுத்துருப்போம் நபர்களுக்கு. அவ்வளவு விழிப்புணர்வுகள் 40 பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர் வச்செல்லாம் கூட விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு டிஜிட்டலா இந்த விழிப்புணர்வு வருகிறது. இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் இங்க இருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய ஹெல்த் ஸ்டுடியோவுக்கு நம்மளுடைய நியூட்ரிஷனிஸ்ட் வந்திருக்காங்க. நவீனா சண்முகம், வெல்கம். ஓகே, ரைட். என்ன டாபிக்னா வெயிட் லாஸ். முதல் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத நிறைய கேட்டு 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 சலிச்சு போயிருக்கோம் உங்களுக்கு. இனிமேல் அந்த வெயிட் லாஸ்ங்கிறத விட்டுருங்க. ஓகே, நாங்கள் வெயிட் லாஸ் பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம். We will speak about your fat percentage, muscle percentage. ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த வெயிட் லாஸ்ங்கிறதெல்லாம் பழைய விஷயங்க. அதை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்க வேண்டாம். என்ன நவீனா? Am I right? Yes. ஓகே, இப்போ ரொம்ப அட்வான்ஸா நாம கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாவே, 10 வருடம் இல்லை, அதுக்கு ஜாஸ்தியாக நாங்க பாடி காம்போசிஷன் அசஸ்மெண்ட் BCA அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த அசஸ்மெண்ட் எடுத்து நாங்க கொடுத்துருக்கோம். we will find out உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், உங்களோட மசில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், உங்க போன் மாஸ் எவ்வளோ இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட BMR, பேசல் மெட்டபாலிக் ரேட்டிங், இது ரொம்ப முக்கியமானது, ரைட்? ஸோ கேன்சர் உருவாகிறதுக்கு காரணமே இந்த BMR லோவாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆர்கனுக்கு போதுமான எனர்ஜி கொடுக்காதனால அங்க நிறைய செல் சிதைமானங்கள் நடக்குது. ஓகே, செல் டீஜெனரேஷன் சொல்றாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்றாங்க, அட்மாஸ்பியர் வரக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் பாருங்க எங்க போய் முடியுதுன்னா, நிறைய பேர் ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க. ஓகே, இந்த ஓவர் வெயிட் ஆறதுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கு. நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணேன், இந்த வெயிட் லாஸ் பண்ணேன், நான் பாருங்க மீண்டும் வெயிட் இதாகிட்டேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, என்னோட வெயிட் குறையவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பல விதமான கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டிஸ்கஷன் மூலிமா உங்களுக்கு சூப்பரான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்க கவனம் ஃபோக்கஸ் மேபி நீங்க ஃபிட்டா இருக்கிறது, வெயிட் லாஸ் இல்லை, ஃபிட்டா இருக்கணும், அது மைண்ட்ல வைங்க. ஃபிட்டுக்கு என்னென்ன இருக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். அப்போ உங்க ஃபோக்கஸ் ஃபிட்னஸ். அடுத்தது தெளிவு. எப்படிங்கிற தெளிவு. சும்மா என்னமோ இதை கூடி அதை கூடி நீ அப்படி கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது. தெளிவு, கிளாரிட்டி. ஓகே, தெளிவான கிளாரிட்டி. உங்களுக்கு எப்படி உங்க BMR எப்படி ரைஸ் பண்றது, எப்படி உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்ணலாம், எப்படி மசில் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம 10xல ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பல வருடங்களாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கிளாரிட்டி. டிசிப்ளின் 3வது. ஃபோக்கஸ், கிளாரிட்டி, டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கணும். நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, கரெக்ட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது இஸ் அனதர் சாப்டர். பட் ஏன் வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஏன் திரும்பவும் ஜஸ்ட் ஒரு 2 months பண்ண இந்த 1 monthலேயே வெயிட் கெயின் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஏன் திரும்பவும் வெயிட் கெயின் ஆகுனா, ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் அந்த பிளானில் இருக்கப்ப நம்ம ஃபுட்டை ஸ்ட்ரிக்டாக எடுத்துப்போம், ஸ்ட்ரிக்டாக எடுத்துப்போம், மேபி எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வெயிட் சீக்கிரமாக குறையலாம். அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபேட் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது.
ஸோ இந்த வெயிட் கம்மியாக நம்ம பாடியில் இருக்க ஃபர்ஸ்ட் வாட்டர் குறைஞ்சிடும். ஸோ நம்ம வெறும் மற்ற ட்ரிங்க்ஸ் வெறும் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைபர் இல்லை மீல் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம அந்த டைமுக்கு சர்க்கேட் அண்ட் பயாலஜிக்கல் கிளாக்கை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பேலன்ஸ்டான நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு போதுமான அளவு நம்ம கொடுக்கறது கிடையாது. அண்ட் நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது இல்லை. நம்ம தூக்கம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அலாங் வித் தட் ஸோ தூக்கம் கரெக்டாக இருக்கணும் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ எல்லாமே சாப்பிட்டு கடைசியாக நம்ம எக்ஸசைஸே பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பாடி மசிலுக்கு ஒர்க் இல்லை, நம்ம பாடிக்கு வேலை இல்லை. அப்போ போட்ட மசிலை டபுள் மடங்காக வந்து ஏற்றி கொடுத்துடும் நம்மளோட பாடி. ஸோ அகைன் நம்ம வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ், ஸோ அதை பற்றி நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் பாடி வெயிட்டையும் சொல்லிட்டோம். நம்மளோட பாடியில் இருக்க வாட்டர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பாடி வெயிட். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாடியில் இருக்க கட் பாக்டீரியா கூட 2 கிலோ வெயிட் வருதான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணுறோமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சதையை கம்மி பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பாடியில் இருக்க சதையும் கம்மி பண்ணிட்டோம், தண்ணி வாட்டர் இன்டேக்கையும் பாடியில் இருக்கிற பாடி வாட்டரையும் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வெயிட் டக்குன்னு குறைஞ்சிடும் தான். ஆனால் இப்போ சப்போஸ் நான் உதாரணத்துக்கு நான் இப்போ சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் போய் வெயிட்டில் இருந்தால் என்னோட வெயிட் அதிகமாக தான் காமிக்கும். ஸோ அப்படி கூட நம்ம வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டு அதிகமாகலாம். கரெக்டு. ஓகே. ஸோ ரொம்ப அழகான ஒரு விளக்கம், நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப தெளிவாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து பாருங்கள், உங்களுடைய ஃபேட் லாஸ், ஃபேட்டை குறைச்சி மசிலை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த BMI அப்படின்னு ஒன்று வந்து அது வந்து யார் கொடுத்தாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு BMI கொடுத்தாங்க. 25 இருந்தால் ஓகேன்னு, ரைட்டா? அதுக்கப்புறம் அது 23 மாற்றினாங்க. இந்தியாவுக்கு, சவுத் ஏஷியன்ஸ்க்கு 23 வந்து மாற்றினாங்க. பட் அந்த இடத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 23 BMI இருக்கவங்க அவங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் குண்டா இருக்காங்க. இன்னொருத்தங்க எடுத்தா அவங்க அந்த அதே BMIக்கு அவங்க அதே வெயிட் இருக்காங்க, ஆனால் ஸ்லிம்மாக இருக்காங்க. அது இப்படி ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு 5.5 அடி இருக்கக்கூடிய ஒருத்தங்க கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க, வெயிட்டும் அந்த 60 கிலோ இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தங்க அதே 60 கிலோ இருக்காங்க, வெயிட் கரெக்டாக இருக்காங்க, அதே ஹைட்டு, ஆனால் குண்டா இருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் BMI சேம். அப்போ BMI பார்த்தா ஏமாத்திடுவோம் தானே. இப்போ நம்ம 10x இடத்துல நம்ம அடுத்த லெவல் ஆஃப் இதில் வந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே we never speak about BMI and weight பற்றி. உங்களுக்கு பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ்? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா they want to maintain a fat வந்து 20%. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் 16% வச்சுக்கிறேன், என்னோட மசில் இன்க்ரீஸ் பண்ணோம், நான் வந்து ஃபிட்டாக மட்டும் இல்லாமல் என்ன பயங்கர நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கலாம். ஓகே, ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் ரெஜிமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். அப்போ நீங்கள் அந்த மசில் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி கோர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது, உங்களோட டயட்டை மாற்றி கொடுக்குறது, உங்களோட ஹேபிட்டை மாற்றுறது. மெயினாக வந்து ரொம்ப அழகாக சண்முகம் சொன்னாங்க, இந்த 4 பில்லர்ஸ் தான் நாங்கள் எங்கள் சயின்டிஸ்ட் சொல்லி கொடுத்தது. 1934 இருந்து நம்மளுடைய ஃபவுண்டர் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 4 பில்லர்ஸ் மாறல, கொஞ்சம் ஃபைன் டியூன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஊட்டச்சத்து, சாப்பாடு சரியில்லைன்னா எல்லாமே மாறும், அதெல்லாம் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த். ஓகே, மென்டல் ஹெல்த்தும் வெயிட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். வேறையெல்லாம் எங்கேயுமே இதெல்லாம் கிடைக்காது தானே, அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் மென்டல் ஹெல்த். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயாலஜிக்கல் ஹெல்த், அதாவது சர்க்காடியம் ரிதம், ரைட்? நைட்டு நீங்கள் தூங்குறது, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இப்படி ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயாலஜிக்கல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பரான ஒரு மாதம் மாறும். 4வது பில்லர் என்ன கேட்டிங்கன்னா
உங்களுடைய எக்ஸசைஸ். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நான் வாக்கிங் போனா போதும். நிறைய பேர் வாக்கிங் ரோட்ல நிறைய பேர் வாக்கிங் போறவங்கலாம் யார் தெரியுங்களா? ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க வாக்கிங் போறாங்க. எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும்னு கையை எப்படி ஆட்டி கட்டிலாம் போறாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது, ஏதோ யூடியூப்ல பார்த்ததா இல்லை தெரிஞ்சது. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஆனது, சுகர் குளுக்கோஸ் லெவல் அதிகமானது, உடனே வாக்கிங் போவாங்க. இப்படிதான் வாக்கிங். நல்லா இருக்கவங்க வாக்கிங் போற மாதிரி நான் மோஸ்ட்லி பார்த்தல. நிறைய பேர் நான் நிறுத்தி நான் பேசும்போது நான் பார்த்தது. இப்ப வாக்கிங் அப்படிங்கிறது உங்க இருதயத்துக்கான ஒரு எக்ஸசைஸ், கார்டியாக் சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு அது எக்ஸசைஸ்ல வேற இருக்கு. அதான் சொல்றேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுடைய ஃபிட்னஸை பர்ஃபெக்டா என்ன எதிர்பார்க்கணும், இந்த டெய்லர் மேடுன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இப்போ எனக்கு ஒரு மாதிரி பிளேசர் நான் போடுவேன், ஒரு மாதிரி ஷர்ட் போடுவேன், இன்னொருத்தர் வேற மாதிரி போடுவார். அவருக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்க, ரெடிமேட் இல்லாம டெய்லர் மேட் அழகா பண்ற மாதிரி அந்த மாதிரி சூப்பரா உங்களுடைய அந்த ரெஜிமெண்ட் பண்ணி கொடுப்போம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ், கிளாரிட்டி, டிசிப்ளின், இந்த மூணையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அந்த அவுட்புட் வந்து 10x ஹெல்த்தாக நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக வந்து இருக்கோம். ஓகே ரைட்.